ஓம் நம சிவாய. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியை, இந்த யூனிவர்ஸ் சக்தியை நம்ம முழுவதும் எப்படி பெறது, அதுக்கான ஒரு காணொலியா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல வரப்போகுது. சரி, ஓகேங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றல்னா நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். அதாவது இந்த பிரபஞ்ச ஆற்றல் மரம், செடி, கொடி, ஜீவராசிகள் எல்லாத்துலயும் பிரபஞ்ச ஆற்றல் அடங்கியிருக்கு. நம்ம தூங்கும் போது பிரபஞ்ச ஆற்றல் அடங்கியிருக்கு, நம்ம ஓடும் போது பிரபஞ்ச ஆற்றல் அடங்கியிருக்கு. இப்ப எல்லா இடத்துலயும் நீங்க ஒரு மூட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சா கூட அந்த இடத்துல பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு. இப்போ இந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம கட்டுப்படுத்தி நமக்கான ஒரு வேலையை எப்படி செய்ய வைக்கிறது, அதுக்காக பார்க்க போறோம். முதல்ல இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு கொண்டு வரணும்னா அது சுலபமாலாம் பண்ண முடியாதுங்க. தொடர்ந்து பயிற்சி வேணும், நம்மளோட எண்ணம் தூய்மையா இருக்கணும், அடுத்தவனுக்கு கெடுதல் தரக்கூடாது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. நிறைய விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும். இப்போ உண்மையான பிரபஞ்ச ஆற்றல் எப்ப நமக்குள்ள இருக்கும், இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப பரவி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரம்னா காலையில 3 மணிலிருந்து 4 மணி, விடியற்கால 3 மணிலிருந்து 4 மணி. இந்த 3 மணி 4 மணிக்கு ஏன் இந்த பிரபஞ்ச ஆற்றல் ரொம்ப இருக்குன்னா, இப்ப எக்ஸாம்பிள், இப்ப நம்ம 1 மணி இல்ல 2 மணிக்கு நம்ம இருக்கோம். இப்போ காலையில ஒரு 9 மணிக்கு நீங்க 6 மணிக்கே எழுந்துட்டா கூட, இப்போ நீங்க சிட்டில இருந்தீங்கன்னா பரவாயில்ல, எல்லாரும் ஒரு 9 o'clock 8 o'clock எழுந்துப்பாங்க. இங்க கிராம சைடு மோஸ்ட்லி எல்லாம் 5 o'clock எழுந்துப்பாங்க. அப்போ எல்லாரும் உறக்க நிலையில 3 to 4 மணில மோஸ்ட்லி நம்ம இந்தியால எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்போ நம்ம அந்த டைம்ல நம்ம எழுந்துக்கும் போது இந்த எல்லாரோட மனசுல இந்த எண்ண அலைகள் இருக்கும் பாத்தீங்களா. நான் அங்க போகணும், இதை வாங்கணும், அதை பண்ணணும், இந்த வேலைக்கு போகணும், இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இப்படி எல்லாரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க உறக்க நிலையில இருக்கும்போது எந்த எண்ணமும் அவங்களுக்கு இருக்காது. அப்போ இந்த பிரபஞ்ச ஆற்றல் எண்ணமற்ற நிலையில் ஆயிடுது. அப்ப இந்த எண்ணமற்ற நிலையில் ஆகும்போது மேல இருக்கிற அந்த குருமார்கள் எல்லாரோட அந்த கல்யாணம் கூட இந்த டைம்ல ஏன் பண்றாங்கன்னா, இதுதான் மெயின் ரீசன். அப்போ எல்லா சக்தியும் நம்மளுக்கு பூமியில இருக்கும். அந்த டைம்ல நம்ம எழுந்து உட்காந்து நமக்கு ஒரு அமைதியான நிலையிலோ இல்ல ஒரு நல்ல ஒரு மரங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புலையோ நம்ம உட்காரும் போது நமக்கானது நீங்க எதுவுமே கேட்க வேண்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது வேணும் இது வேணும், நீங்க எதுவுமே கேட்க தேவையில்ல. உங்களுக்கானது இந்த பிரபஞ்சம் என்ன பிடிக்கணும்னு வச்சிருக்கோ, கண்டிப்பா அது உங்களை சேரும். இது நான் ஏதோ சொல்லல, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதே மாதிரி இப்போ உங்களோட பிரபஞ்ச ஆற்றல் இது மட்டும் பண்ணா உங்களுக்கு முழுமையா கிடைச்சிடுமான்னு கேட்டா 100% கிடையவே கிடையாது. இப்போ நீங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்கள எழுந்துக்கிறீங்க, உட்காடுறீங்க, மெடிடேஷன் பண்றீங்க, உங்களுக்கு தேவையானது கேட்கறீங்க. ஓகே, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு நம்ம ₹1 உதவக்கூடாது, இந்த ஜீவராசியை துன்புறுத்தணும், இந்த ஜீவராசிய அடிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு உங்க எண்ணம் இருந்துச்சுன்னா டோட்டலா நீங்க எவ்வளவு பண்ணாலும் உங்களால கடவுளை உணர முடியாது, இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் 3 மணிக்கு எழுபவன் முனிவன்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம். அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாம் நம்மளால, உங்ககிட்ட காசு பணம் எதுவுமே இருக்க தேவையில்லைங்க. உங்களால முடிஞ்சது ஒரு அரிசி மாவு, உங்க கையில எல்லாரும் வீட்டுல அரிசி இருக்கும், அந்த அரிசி மாவை லைட்டா வெள்ளத்தை கலந்து ஒரு எறும்புக்கு போடுங்க. அதெல்லாம் கூட ஜீவ காருண்யம். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படும். எந்த ஒரு ஜீவராசிகளையும் துன்புறுத்தணும், அடிக்கணும், இந்த மாதிரி எதுவுமே நினைக்க மாட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட பேசுறது கூட இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் எனக்காக உதவி பண்ணிட்டு இருக்கு. எனக்கு கண்டென்ட் தெரியாது, சரியா எனக்கு என்ன பேசணும், நான் எழுதி பிராக்டிஸ் பண்ணிலாம் நான் பேசல. சிங்கிள் டேக்ல போறதுக்கு காரணம் இந்த பிரபஞ்ச ஆற்றல் ஃபுல்லா எனக்கான ஒரு ஸ்பீச்சை டக்குன்னு வார்த்தையை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களோட எந்த ஒரு ஆசையா இருந்தாலும் கண்டிப்பா நிறைவேறும். கண்டிப்பா தொடர்ந்து நம்மளோட சேனல் பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்வம் சிவமயம். ஓம் நம சிவாய.